ஏய், எதுக்கு இப்ப ஃபோன் பண்ண? அதுவும் அன்னோன் நம்பர்ல இருந்து எதுக்கு ஃபோன் பண்ண சொல்லு. என்ன ஐஸ்வர்யா, ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? எதுக்கு? இங்க பாரு, பேசாம இருந்துரு. காலங்கத்தால என் ஆத்திரத்தை கலப்பாத. எனக்கு எதுக்கு நீ ஃபோன் அடிக்கிற? அதான் உன் அக்கா அங்க இருக்கல்ல, பின்ன என்ன? ஐயோ ஐசு ஐசு, நடக்க போறத நீ பார்க்க வேண்டாமா? அதுவும் இல்லாம அவ இருக்கா, ஏற்கனவே உனக்கு லோ பிபி. இப்ப ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? இங்க பாருடி, தேவையில்லாம என்கிட்ட வச்சுக்காத. ஏற்கனவே இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு எல்லாரும் குழப்பத்துல இருக்காங்க. நீ வேற. பேசாம கல்யாணத்தை முடிச்சிட்டு உன் வாழ்க்கைய நல்லபடியா வாழ்ற வழிய பாரு. அதை விட்டுட்டு தேவையில்லாம உன் அக்கா மாதிரியே எதையாவது பண்ணிக்கிட்டு இருக்காத. இப்ப சொன்ன பத்தியா, அது பாயிண்ட். ஏன் அக்காவும் மாதிரி இல்ல? ஆமா, அவ இங்க என்னெல்லாம் கூத்தடிக்கிறான்னு நீ பார்க்காம நீ பேசாம அங்க உட்காந்துக்கிட்ட. உனக்கு என்னன்னு? ஆனா நான் மறுபடியும் உனக்கு எதுக்கு ஃபோன் பண்றேன் தெரியுமா? இதெல்லாம் உனக்கு தெரியணும் ஐசு, உனக்கு எல்லாமே தெரியணும். அவ இங்க அடிக்கிற கூத்து பூரா உனக்கு தெரியணும். அப்புறம் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவியா, பண்ண வேண்டாம்னு சொல்லுவியான்னு நீயே யோசிச்சு சொல்லு. என்னடி சொல்ற? என்ன சொல்ற? அனிதாவை பத்தி தப்பா பேசுன அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். உன் வாயை கிழிச்சு போடுவேன். ஒழுங்கு மரியாதையா கல்யாணத்தை முடிச்சிட்டு போற வழிய பாரு. தேவையில்லாம அவகிட்ட வம்படைந்துகிட்டு இருக்காத. என்ன ஐசு, நீ லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? உன்னை இப்ப கூட நான் கான்டாக்ட் பண்ணாம இருந்திருக்கலாம். ஆனா ஏன் பண்ணினேன்னு கேளு. ஏன் பண்ணினேன் தெரியுமா? அன்னைக்கு என்ன அடிச்சியே, அதுக்கு பதிலடி வேண்டாமா? இதையெல்லாம் நீ சொல்லி கொடுத்துதான் நான் பிளான் பண்ணிருக்கேன்னு வரணும். இப்ப அனிதாக்கு வைக்க போறேன் கச்சேரி, அதுவும் எல்லாரும் முன்னாடியும். அவ முகத்தை தொங்க போட்டு நிக்கிறத நீ பார்க்க வேண்டாம். நீ சொல்லி கொடுத்துதான் நான் இத்தனையும் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்றதுக்காக தான் உனக்கு போனை போட்டேன். நீ இங்க வந்து ஆகணும். அப்படி நீ வரல, நான் உன்னை பார்க்க வருவேன். அடியே, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நான் சொல்லி கொடுத்து நீ பண்ணுன்னு சொல்லுவாங்களா? இங்க பாரு, அது இந்த ஜென்மத்துல யாரும் நம்ப மாட்டாங்க. அனிதாவும் சரி அத்தானும் சரி, நான் என்ன சொல்றேனோ அதை தான் நம்புவாங்க. உன்னை நம்புவாங்கன்னு நினைக்காத. ஐயோ ஐசு, என்ன பண்ண போறேன்னு உனக்கு தெரியல. அப்ப நீ கல்யாணத்துக்கு வர மாட்டே, அப்படித்தானே? இங்க நடக்க போற வேடிக்கையை பாரு. நான் இப்ப எழுதி வச்சுட்டு உன்னை பார்க்க வரேன்னு வந்துருவேன். ஏன் அக்கா ரூமுக்குள்ள வந்து பார்த்தா நீதான் என்ன கூப்பிட்டுருக்கேன்னு நினைப்பா. அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு நான் என் பஞ்சாயத்தை ஆரம்பிப்பேன். அப்புறம் என்ன நினைப்பா? நீ சொல்லி கொடுத்துதான் நான் பேசுறேன்னு நினைப்பா. இங்க பாரு, அத நேர்ல நீ பார்க்க வேண்டாமா? பார்க்க வர்றியா வரலையா? சொல்லு. நீ வந்தனா நான் வேற மாதிரி பிளான மாத்திக்குவேன். உனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி காட்டிக்குவேன். இப்ப வருவியா வரமாட்டியா? சொல்லு. நீ என்ன பண்ணாலும் சரி, நான் வரமாட்டேன்டி. என் மேல பழி போடுறதா இருந்தா போட்டுக்கோ. ஆனா அனிதா மேல ஏதாவது பழி சொன்ன, அது மட்டும் என் காதுக்கு வந்துச்சு, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். உன்னால முடிஞ்சத பாரு. வைடி போன. சனியே, போனை வச்சிட்டியா? அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுருவனா? இனிதாண்டி என் ஆட்டம் ஆரம்பம். இப்பவே போய் நான் வேற எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிறேன். நான் ஒன்ன பார்க்க தான் வந்திருக்கேன்னு எல்லாரும் நம்புவாங்க. அப்புறம் இருக்கு கச்சேரி. என்னது? ஐஸ்வர்யா என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்கா? நான் அவளை பார்த்துட்டு வரேன் அக்காவா? அடி லூசு, இப்ப என்னத்துக்கு அங்க போனா? மேக்கப் போடுறதுக்கு அந்த பொம்பளை வந்துரும். இவ இந்த நேரம் பார்த்து ஐஸ்வர்யாவை பார்த்து என்னத்து கிழிக்க போறா? முதல்ல அம்மாட்ட போய் சொல்லுவோம். இவ தொல்லை தாங்க முடியலையே. ஏன் இப்படி பண்ணுதா? அப்படி என்ன முக்கியம்? அப்படி இருந்தா அந்த ஐசு கல்யாணத்துக்கு வந்திருக்க வேண்டியதானே? அங்க இருந்துகிட்டு இவளை கூப்பிட்டு விடுறாளாக்கும். இல்ல இவதான் அவ கல்யாணத்துக்கு வரலன்னு கூப்பிட போயிருப்பாளா? என்னன்னு தெரியலையே. முதல்ல போய் என்ன ஏதுன்னு பாப்போம். எப்படியோ உங்க பொண்ணுக்கு கடைசியில நல்ல மாப்பிள்ள அமைஞ்சிச்சே. நான் இப்பதான் மாப்பிள்ள தம்பியை பார்த்துட்டு வரேன். நல்லா அழகா தான் இருக்காரு. அனிதா தான் சொன்னா ஏதோ சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காருன்னு. ரொம்ப சந்தோஷம். இருந்த பொண்ணுக்கு தகுந்த மாப்பிள்ளன்னு சும்மா சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, நீங்க கல்யாணத்துக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். வாங்க வந்து இருங்க, நான் உங்களுக்கு காஃபி ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வரேன். ஆமா, ஐஸ்வர்யா எங்க? ஆளை காணோம். அதையும் கேக்குறீங்க? 2 நாளா அவளுக்கு உடம்பு சரியில்லை. என்னமோ லோ பிபி வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்திருந்தாங்களாம். அதான் இப்பதான் வீட்டுக்கே வந்திருக்கா. வருவா கண்டிப்பா. எப்படி மூத்த நேரத்துக்குள்ள வந்துருவா. அவ எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவ. அவ முன்ன நின்னு வாழ்த்தணும். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அவளை ஒரு வார்த்தை போய் கூட்டிட்டு வந்துருங்க. ஆமாக்கா, நானே போய் கூட்டு வரேன். அனிதா உங்களை பார்க்கணும்னு சொன்னா. வாங்க. லட்சுமி அக்கா, எப்ப வந்தியே? வாங்க உட்காருங்க. நீ என்னடி இன்னும் புடவைய மாத்தாம இருக்க? நான் வந்தது இருக்கட்டும், உன் தங்கச்சி எங்க? அவ குளிச்சிட்டு இருக்காக்கா. நான் இனிமேதான் புடவை கட்டணும். நீங்க வாங்க உட்காருங்க. சரி நீங்க பிஸியா இருப்பியே, அதான் ஐஸ்வர்யா வரலையான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதான் அம்மா சொல்லிச்சு
இனிமேதான் வருவா. அவளுக்கு என்னமோ உடம்பு சரியில்லைன்னு. அனிதா, அவ வராம இருக்க கூடாது. போய் கூட்டிட்டு வந்துரு. சரிக்கா. சரி அனிதா, நான் அங்க போய் இருக்கேன், நீ போய் கிளம்பு. சரிக்கா. என்னடி முறைச்சுக்கிட்டு நிக்க? ஏதோ விஷயமா? என்னம்மா உன் மகளை இப்படி பெத்து வச்சிருக்கே? கூரே இல்லாம தானே இருக்கா? ஏமா இப்போ ஐஸ்வர்யாவை போய் பாக்குறதுக்கு போறேன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கா? எப்படி திமிர் இருக்கு? இப்ப போய் ஐஸ்வர்யாவை பார்த்து என்ன செய்ய போறா? என்னடி சொல்ற? அறிவு கடத்தனமா உணராத. ஐஸ்வர்யாவை பார்க்க போறேன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கா. இப்ப அவளை பார்த்து என்ன கிழிக்க போறா? எனக்கு என்ன தெரியும்? நீ வந்து பாரு. ஐஸ்வர்யாவை பார்க்க போறேன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கா. எதுக்குட்டி அவளை போய் பார்த்து நடக்கிற கல்யாணத்தையும் நடக்க விடாம பண்றதுக்கா? இப்ப அந்த சனியனை இந்த சனியை எதுக்கு பார்க்க போச்சு? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இவ இந்த கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறாளா, நடக்க வேண்டாம்னு நினைக்கிறாளா? டி எனக்கு என்னமா தெரியும்? எனக்கு என்ன தெரியும்? மேக்கப் போடுறதுக்கு அந்த பொம்பளை வந்துரும். இந்த நேரம் பார்த்து இவ எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. நான் ஒரு எட்டு போய் அங்க வீட்டுல போய் பார்த்துட்டு வரமா. என்னம்மா, என்னதான் தேடிட்டு இருக்கியா? கொஞ்சமாவது அறிவு இருக்காட்டி? மேக்கப் போடுறதுக்கு அந்த பொம்பளை வந்துரும். இந்த நேரம் பார்த்து ஐஸ்வர்யாவை பார்க்க போறேன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்க. என்னத்துக்கு டி? யாரு உன்ன வரசனா? அவ வரசனாலா இல்ல நீனா அவளை பார்க்க போனியா? ஏன்க்கா டென்ஷன் ஆகுற? அதான் வந்துட்டோம்ல. ஐசு தான் காலையிலே ஃபோன் பண்ணி என்ன வர சொன்னா. என்னடா ஏதுடான்னு கேட்டா ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறா. நீ வா, உன்கிட்ட தனியா நிறைய பேச வேண்டியது இருக்குன்னா சரின்னு போயிட்டு வந்துருவோன்னு போனேன். இப்ப என்னக்கா? அப்படி என்ன மண்ணாங்கட்டிய பேசுறதுக்கு கூப்பிட்டா? என்னன்னு சொல்லிட்டி? போக்கா, நீ வேற. அது பர்சனல். அவ சொல்ல வேண்டாம்னு சொல்லிருக்கா. நேரம் வரும்போது நானே சொல்றேன். பாத்தியாமா திமிர் பிடிச்ச கழுத. என்னமோ பர்சனலாமே. அப்படி என்னமா எனக்கு தெரியாம அவகிட்ட போய் பேசிட்டு வந்திருக்கா? சிட்டி விடுட்டி, வந்துட்டல. நான் போய் சமையல்லாம் எப்படி நடக்குதுன்னு பாத்துட்டு வரேன். நீ பிசாட்டி சண்டை போட்டுட்டே இருக்காத. அவ கிளம்பட்டும். அவ ஒரு மூடுல கல்யாணத்தை முடிக்கிறது நல்லது. நீ எதையாவது சொல்ல போய் அவ திரும்பவும் வேதாள முருங்கை மரம் ஏறின மாதிரி உச்சத்துல போய் நின்ற போறா. கல்யாணம் முடியட்டும், அப்புறம் இருக்கு இவளுக்கும் அவளுக்கும். அனிதா, அனிதா, என்னடி நல்லா தானே இருந்த? திடீர்னு ஆங்கார தாடகையாட்ட நிக்கிற, என்னாச்சு? எனக்கு வாயில நல்லா வந்துரும் பாத்துக்கோங்க. ஏங்க உண்மையிலே இவளுக்கு அறிவு இருக்கா, அறிவு இல்லையா? ஏங்க அந்த ஐஸ்வர்யா மனசுல என்னங்க நினைச்சிட்டு இருக்கா? கல்யாண நேரத்துல என் தங்கச்சிக்கு போன் பண்ணி அங்க வர சொல்லிருக்கா. இந்த லூசும் அவகிட்ட போய் பேசிட்டு வந்திருக்கு. என்ன அனிதா சொல்ற? லூசு மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்க. இவ அவளை போய் பார்த்து பேசிட்டு வந்தாளா? எதுக்கு? அங்க எதுக்கு போனா? எனக்கு என்ன தெரியும்? உங்க மகாராணிய கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிங்க. இவளை ரூமுக்கு தேடி போனா அங்க எழுதி வச்சுட்டு ஐஸ்வர்யாவை பார்க்க போறேன்ட்டு போயிருக்கா. என்னன்னு கேட்டா அவளை நானும் ரகசியம் பேசணும், அப்புறமா உனக்கு சொல்றேங்கிறா. அப்ப எவ்வளவு திமிர் இருக்குங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி அவளை போய் பார்த்து பேச வேண்டிய அவசியம் அப்படி என்ன வேண்டி கிடக்கு? சரி விடு, நான் ஐஸ்வர்யா கிட்ட விசாரிச்சுக்கிறேன். ஒருவேளை அவ கல்யாணத்துக்கு வரலன்னு இவளுக்கு வருத்தமா இருந்திருக்கும். அதனால அவளை பார்க்க போயிருப்பா. விடு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ஆமாங்க, என்னமோ பண்ணுங்க. சரி, போய் அருணையாவது கூட்டிட்டு வாங்க. சரி அனிதா, நான் போய் அருணையும் அப்படியே ஐஸ்வர்யாவையும் கூட்டிட்டு வரேன். நீ சும்மா டென்ஷன் ஆகாத. ஆமா, ஆனா உனா என்னையே குறை சொல்லிட்டு இருங்க. வேற வேலை என்ன? என்னாச்சு அனிதா? ஏன் இப்படி டென்ஷனா இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மாதான். இவரை பார்த்தாலே டென்ஷன் பத்திக்கிட்டு தானே வருது. என்ன செய்ய சொல்ற? நீ சாப்பிட்டியா குமாரு? நான் எங்க சாப்பிட? நீ வந்தா தானே சாப்பிட முடியும். நீ இங்க நின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா? அம்மா அங்கதானே வந்தாங்க. உன்னை சாப்பிட சொல்லலையா? சரி இரு வரேன். ஏங்க நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட வாங்க. ஆமாடி, இப்படி நேரம் என்கிட்ட எகிர்னு எகிர்ன. குமார் பார்த்த உடனே வாயெல்லாம் பல்லா இருக்கு. நீங்க போய் சாப்பிடுங்க, நான் போய் ஐஸ்வர்யாவையும் அருணையும் கூட்டிட்டு வரேன். சரிங்க, மச நின்னுட்டு இருக்காதீங்க. சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வாங்க. சரி அனிதா. என்ன அனிதா, எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏ அப்பா, இந்த கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ளயும் நம்மள பாடா படுத்தி எடுத்துருவாங்க. என்ன பிரச்சனை வரப்போகுது? நீங்க வாங்க, சாப்பாடு வைக்கிறேன். ஆமா, இட்லியா பொங்கலா என்ன இருக்கு? இட்லி இருக்கு, தோசை இருக்கு, பொங்கல் இருக்கு, கேசரி இருக்கு, வடை இருக்கு, எல்லாம் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியாதா? வெண்பொங்கல் தானே. வெண்பொங்கல் வடையோ ரெடியா தான் இருக்கு, வாங்க சாப்பிடலாம். நீ இன்னும் மாறவே இல்ல அனிதா. ஆமா, நீங்க மட்டும் என்ன? சரி சரி வாங்க. சரி அனிதா. சிட்டி, என்னடி பண்ணிட்டு இருக்க? எனக்கு தெரியாம ஏதேதோ பண்ணுதே. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிட்டி. இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதானே வயித்துல புளிய கரைச்சிக்கிட்டு இருக்கேன். சிட்டி, நீ ஏதாவது தில்லுமுள்ளு பண்றதா இருந்தா முதல்ல சொல்லி தொலை. ஆசைய மனசுல தேக்கி வச்சுக்கிட்டு திடீர்னு ஏதாவது ஆயிட்டுனா நெஞ்சு வழியில நான் போட்டுன்னு போயிட போறேன். பொறுமையா இருமா. நீ என்ன ஆசைப்படுறியோ அது நடக்கும். ஏமா, ஓ மவக்காரிய நேத்துல இருந்து கவனிச்சியாமா? ஏமா, ஓ மவக்காரி என்னெல்லாம் காரியம் பண்ணிருக்கா தெரியுமா? ஏமா, அவர் எனக்காக பார்த்து ஆசையா வீடு வாங்கியிருக்காருன்னு நீ சொன்னியா இல்லையா? சொல்லு. ஆமாட்டி, அந்த ஆளு சொத்து பத்தெல்லாம் சேர்த்து வச்சிருக்காரு. உனக்காக ஆசையா வீடெல்லாம் பார்த்து வாங்கியிருக்காருன்னு சொன்னேன்.
இப்ப அதுக்கு என்ன? அது உண்மைதானே? அப்ப எனக்காக வாங்கின வீட்ல நான் தானமா சந்தோஷமா வாழணும். நான் தானே சந்தோஷமா வாழணும். அந்த வீட்ல யாரு பால் காய்ச்சணும் சொல்லுமா? யாரு பால் காய்ச்சணும்? நீதான் காய்ச்சணும். இப்ப என்னடி அதுக்கு? கல்யாணம் முடிஞ்ச கையோட புது வீட்டுக்கு தானே கூட்டிட்டு போக போறாரு. அங்க போய் பாலை காய்ச்சி. மண்ணா கட்டி, நீ நினைக்கிற எதுவும் நடக்காதுமா. ஓ மவக்காரி நமக்கே தெரியாம அந்த குமார் வீட்ல போய் பாலை காய்ச்சிட்டு வந்திருக்கா. அதுவும் புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து. என்னடி சொல்ற? பாலை காய்ச்சிட்டாளா? எப்படி? இப்ப அவ சொன்னாளா? யாருடி சொன்னா உனக்கு? என் ஃப்ரெண்டு கீதா இல்ல, அவதான் சொன்னா. என்னடி இவ்வளவு கேவலமா இருக்கா உன் அக்கா? உனக்கு முன்னாடியே அந்த வீட்ல பாலை காய்ச்சிருக்கா போய். உனக்கு தெரியாதா? ஊரு பூரா இதான் பேச்சா இருக்கு. அன்னைக்கு நானும் என் ஹஸ்பண்டும் பைக்ல போய்கிட்டு இருந்தோம். உன் அக்காவும் உன் அத்தானும் உனக்கு பாத்திருக்க மாப்பிள்ளையோட நின்னுகிட்டு இருந்தாங்க. என்னமோ ஏதோன்னு விசாரிச்ச பிறகுதான் எங்களுக்கு விஷயமே தெரியும். என் புருஷன் சீ இதெல்லாம் ஒரு என்ன சொல்றதுன்னே தெரியலன்னு காரி துப்பாத குறையா துப்பிட்டாருன்னு சொல்லுதா. எனக்கு எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? ஏமடி இந்த கழுதை இப்படி இருக்கா? அவ ஆத்தாக்காரி என்ன கடைசியில ஏன் வாழ்க்கையை நாசமாக்குனா? இவ உன் வாழ்க்கையை நாசமாக்குறா. இவ அடங்கவே மாட்டாளா? நேத்தே கவனிச்சே. சாப்பிட அவனை இழுத்துட்டு கையை பிடிச்சி இழுக்காத குறைய இழுத்துட்டு வரா. அவனுக்கு பரிமாறுறா. என்னடி செய்யுது? என்ன நடக்குது இங்க? அந்த சனியம் முடிச்சவன் இன்னும் மாறலையா? அவளைதான் நினைச்சுக்கிட்டு இருக்கானா? இவளும் அப்படிதான் இருக்காளா? இப்ப சொல்லுமா, இப்ப சொல்லு. இந்த கல்யாணத்தை நான் கெட்டிக்கணுமா? கடைசி வரைக்கும் இவ அவன் கூட நின்னு பல்ல காட்டிக்கிட்டு இருப்பா. அவன் நேத்து நான் அம்புட்ட நேரம் நிக்கிறேன், என்னை கண்டுக்காம அவ கூட பல்ல காட்டிட்டு இருக்கான். அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நான் யாருமா? எனக்கு என்னமா அந்தஸ்து இருக்கு? எனக்கு எதுவுமே இல்லாம வேடிக்கை பார்க்க சொல்றியா? ஏமா இந்த கல்யாணத்தை நான் கெட்டிக்கணுமா? சொல்லுமா. என்னடி செய்ய சொல்ற? கல்யாணம் வரைக்கும் வந்துட்டு இப்ப நிப்பாட்டுனா நல்லா இருக்குமா? கல்யாணத்தை முடி. கல்யாணம் முடிஞ்ச பிறகு எல்லாம் மாறும்னு நம்புவோம். ரெண்டு பேருக்கும் நீ ஊடையில இருக்குங்கிற பயம் இருக்கும். ஏமா அந்த ஐஸ்வர்யாவும் இவ கூட சேர்ந்தவ தானமா? அவ உண்டு அவ வேலை உண்டுன்னு தானே இருக்கா. இந்த சனியை மட்டும் ஏமா இப்படி இருக்கு? 24 மணி நேரம் பல்ல காட்டி எனக்கு எப்படி ஏறியது தெரியுமா? யாருக்கிட்டமா போய் சொல்ற? நான் கட்டிக்க போறவன் இவ கூட நின்று இழிச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு எப்படி இருக்கும்? நான் அந்த ஆளை கூப்பிட்டு பேசுறேன் டி. எல்லாம் சரியாயிரும் நம்புவோம். இல்லம்மா, இவளை அசிங்கப்படுத்தணுமா? சபையில எல்லாரும் முன்னாடியும் நான் இவளை அசிங்கப்படுத்தணும். அப்பதான் என் மனசு ஆறும். எந்த சபையில அந்த ஆளு என் கழுத்துல தாலி கட்ட போறானோ அதுக்கு முன்னாடி இனி இவ முகத்திலே முழிக்க மாட்டேன்னு அவன் சொல்லணும். அவளும் இவன் முகத்திலே முழிக்க மாட்டேன்னு சொல்லணும். அந்த சபையில இருந்து இவ எந்திரிச்சு வெளியே போகணும். அப்பதான் இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்ல போறேன். வேண்டாண்டி, சேத்த வாரி எரிச்சா அசிங்க நமக்கு தானே. இவ அப்ப திருந்த மாட்டாமா? என்ன எதை நம்பி இந்த கல்யாணத்தை பண்ணிக்க சொல்ற? என்னால முடியாதுமா. அவளுக்கு செருப்படி நான் கொடுக்குறேன் டி. முடியாதுமா, அவ அடங்க மாட்டா. எத்தனை நாள் அந்த ஐஸ்வர்யாக்காக நம்மள அடிச்சு விரட்டி இருப்பா. கொஞ்சமாவது நினைச்சு பாரு. இப்ப அந்த ஐஸ்வர்யாவும் அசிங்கப்படணும். அதனாலதான் அவளை வர சொல்லியிருக்கேன். அவளும் அசிங்கப்படணும், இவளும் அசிங்கப்படணும். இவங்க ரெண்டு பேரும் அசிங்கப்படணும். ஏன் அந்த ஆளும் அசிங்கப்படணும். என்ன கட்டிக்க மாட்டேன்னு சொன்னார்ல, இப்போ பொண்டாட்டி இப்படி இருக்கான்னு தெரிஞ்சோம் இவரு அவளை கூட்டிட்டு வந்து பாலா காய்ச்சறாரு. இவளை பத்தி அவருக்கு சரியா தெரியல. இனி தெரியும்ல, மொத்த சபையிலையும் அவங்க குடும்பமே அசிங்கப்படணுமா? அப்பதான் இந்த கல்யாணம் நடக்கும். இல்லைன்னா இந்த கல்யாணம் நடக்காது. வேண்டாம் டி. ஆயிரம் தான் இருந்தாலும் அவ உன் கூட பிறக்காட்டாலும் உனக்கு அக்கா. அவளை அசிங்கப்படுத்தினா நம்ம குடும்பமே அசிங்கப்படுற மாதிரி. இதெல்லாம் தேவையில்லை. இந்த கல்யாணம் முதல்ல நடக்கட்டும். நான் அவளை கூப்பிட்டு பேசுறேன். ஏமா இன்னைக்கு பேசலன்னு வச்சுக்கோ, அது எப்பவுமே பேச முடியாதபடி போயிரும். நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறியா? இல்ல அந்த அனிதாவோட சந்தோஷம் தான் உனக்கு முக்கியமானு இப்ப முடிவு பண்ணிக்கோ. நான் இப்பவும் சொல்றேன், அந்த அனிதா அங்க நின்னுக்கிட்டு அந்த ஆளு கூட கொஞ்சி பேசிக்கிட்டு இருப்பா. ஏமா நான் சொல்றத கேட்டா ஓ மகா சந்தோஷமா இருப்பா. இல்ல கடைசி வரைக்கும் ஓ மகா கல்யாணமே பண்ணிக்காம அனாதையாதான் இருக்க போறேன். எது முடிவுன்னு நீ சொல்லு. சரி டி, உன் இஷ்டப்படியே நடத்து. ஆனா இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறது தான் என் ஆசை. அவ அசிங்கப்பட்டு வெளியே போனா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அந்த ஆளு அவளை போக விடாம இங்கதான் இருப்பான்னு சொன்னார்னா இந்த கல்யாணம் நடக்காது. 2ல 1 நிச்சயமா நடக்கும். நீ போய் வேலைய பாரு. சரி டி. என்னடா புதுமாப்பிள, நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன், நீ அங்கேயே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. என்ன அதுக்குள்ளேயும் உன் கண்ணு பொண்ண தேடுதா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. இரு அனிதா, இங்க வா. அப்போ
பொண்ணு இல்லையா? யாரு? பொண்ணோட அக்காவா? ஆமாடா. என்ன அனிதா, பொண்ணுக்கு ஈக்குவலா உனக்கு புடவை எடுத்து கொடுத்தா நீ என்னன்னா இதை கட்டிட்டு நிக்கிற? இன்னும் நேரம் இருக்குல்ல, அத முகூர்த்த நேரத்துல கட்டிக்கலான்னு இருக்கேன். இங்க நிறைய வேலை இருக்குல்ல, எல்லாத்தையும் நாம தானே செய்ய வேண்டியதா இருக்கு. ஓ, அப்படி வேற இருக்கோ? சரி சரி, இது என் ஃப்ரெண்டு அசோக். வணக்கங்க. வணக்கங்க. உங்களை 2-3 தடவை இவர் கூட பார்த்திருக்கேன். என்ன பத்தி எதுவும் சொல்லிருக்க மாட்டான் உங்ககிட்ட, ஆனா உங்களை பத்தி மூச்சு விடாம சொல்லிக்கிட்டே இருந்திருக்கான். ஏன் இப்ப வரைக்கும்? ஆமா, அவருக்கு வேற வேலை என்ன? ஜிடி அனிதா, அங்க எம்பிட்டு வேலை கிடக்கு, இங்க நின்னு கதை விட்டுக்கிட்டு உட்காந்துருக்க. என்னத்த நீங்க? அனிதா இருந்தா அந்த இடமே கலகலன்னு ஆயிருது, நேரமும் போயிருது. நீங்க வேற, நீங்க என்ன கிளம்பலையா? ஆமா ஆமா, கிளம்பணும். ஆமா அனிதா, அங்க போய் வந்திருக்கவங்களே கவனி. என்னம்மா நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? இம்பட்டு நேரம் அங்க இருந்துதா இங்க வந்திருக்கேன். அவர் கூப்பிட்டாருன்னு வந்தேன். ஆமா, நீ என்ன புடவைய மாத்தாம இப்படி நின்னுட்டு இருக்க? மாத்தணும். உன் தங்கச்சிக்காரிக்கு அலங்காரம் பண்றதுக்கு உன்னை தேடிக்கிட்டு இருக்கா. நீ என்னன்னா இங்க வந்து நின்னுகிட்டு இருக்க? போய் என்ன ஏதுன்னு பாரு. சரிம்மா, நீ போ, நான் வர்றேன். அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கே சகிக்கல. என்ன இடுப்பு இழிச்சுக்கிட்டு நிக்கிறா? அப்போ கல்யாண பொண்ணு அவளுக்கு எப்படி இருக்கும்? சரி குமாரு, நான் போய் அவளை ரெடி பண்றேன். நேரம் ஆயிட்டுல, அம்மா வேற பின்ன கத்த ஆரம்பிச்சிரும். அதானே, யாருக்கும் பொறுக்காத. சரி சரி, போய் ரெடி பண்ணு. ஏன் அந்த மகாராணி அவளா கிளம்ப மாட்டாளாக்கும்? என்ன குமாரி நீ, அவ கல்யாண பொண்ணு கூட மாட எப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு கேட்க வேண்டாமா? அதுக்காகவாது என்னை கூப்பிடுவா. என்னத்தினாலும் இருக்கிற மூஞ்சி தானே இருக்கும். இங்க பாரு, என்கிட்ட சொல்ற மாதிரி அவகிட்ட விளையாட்டுக்கு கூட பேசாத, அவளுக்கு கோவம் வந்துரும். அதானே, தங்கச்சி சொன்னா அக்காளுக்கு பொறுக்குமா? நான் வாயே திறக்கல. போதுமா? போய் கிளம்புங்க. சரி குமாரு. ஆளே இல்லாத வீட்டுல விட்டத பாட்டு கிடக்குற ஜோகமே தனி ஜோகன்னா. ஆளுக்கு நோய் டார்ச்சர் பண்றாங்க. ஒரு கல்யாணம் அதுவுமா? இவ்வளவு போடுற சண்டையும் அதுவும் இதுவும். கல்யாண வீட்டுல போய் கறி சோறு போட்டுருந்தா திங்க போயிருக்கலாம். வெறும் வெஜிடேரியன் சாம்பார் சோறுக்கு அங்க போய் நிக்கிறாவளாகும். இந்த அப்பா வட அஸ்வினி, நீ வந்தாதான்டா முடியும்னுச்சு. தெரியாம இந்த வீட்டு சாவியை தூக்கிட்டு இங்கிட்டாக்க ஓடியான்ட்டேன். எவன் போடா அந்த கல்யாணத்துக்கு? அதுலயும் இந்த அபிப்புள்ள இருக்க, அவ பட்டு பாவடை கட்டி தான் போவாங்களாம். பட்டு பாவடை ஆயிஷாமாவே கல்யாணத்துக்கு போல ஒண்ணுக்கும் போலன்ட்டு கிடக்குது. இந்த அபிப்புள்ள என் பட்டு பாவடையை தூக்கிட்டுவானே, அதுக்கு ஏத்த மாதிரி சோப்பு கலர் பூ செல்ஃப்ல வச்சிருப்பேன், அதை ஏத்திடுவானே அப்படிங்கிறா. இவ பூவை தேடுறதுக்கா நம்ம கிடக்குறோம். இப்படி படுத்து அப்படியே சொகுசா தூங்கி போடுவோம். மத்தியான நேரம் வயிறு சுள்ளுன்னு பசிக்கும், அப்புறமா எந்திரிச்சு போவோம். நான் ஒருத்தி கத்திக்கிட்டு கிடக்க, அவன் முழிக்கடான பாரு. டேய் எழுதுடா. சரி, முட்டை கண்ணு தெரிச்சு வெளியே விழுந்துற போது பட்டு பாவடை ஏத்திட்டு வருவேன்னு நான் மணிக்கணக்கா காத்து கிடக்க. நீ என்னன்னா கொரட்டை விட்டு கருபுருன்னு உடங்குறியா? அசந்து போய் உடங்கிட்டேன் தெரியுமா? ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்ல, அதான் கண்ணு அசந்ததே தெரியல தெரியுமா? சரி, ராத்திரி எல்லாம் என்ன தீ அணைக்க பண்ணியாக்கும்? தூக்கமே இல்லையாம்ல? தூக்கம் ராத்திரி போல விட்ட கொரட்டை எனக்கு தானே தெரியும். கொஞ்ச நாள்ல என் காதே சூடாயிரும் போல இருக்கு. சரி, எப்ப பார்த்தாலும் கொரட்டை விட்டு மலர்ந்து உறங்கிட்டு அப்புறம் ராத்திரி தூங்கல பகல்ல தூங்கலங்கிறது யாருக்கிட்ட போய் சொல்ற? ஏடி, எனக்குன்னு வருவேலோட்டி, எங்க இருந்துதான் வருவேலோ தெரியல. யாமட்டி இப்படி பாடா படுத்தி எடுக்கறியே? ஆமா, படுத்தி எடுக்கறவ படுத்தி. நீ பட்டு பாவடை எடுத்துட்டு வருவேன்னு நான் காத்து கிடக்குறேன். நீ என்னன்னா இங்க வந்து கொரட்டை விட்டு உடங்கிட்டு இருக்க. அப்ப உனக்கு எம்புட்டு குசும்பு இருக்கணும். எப்ப நான் கல்யாணத்துக்கு போறது? அங்க எப்ப மாப்பிள்ளை தாலியை கட்டுறது? யாமட்டி, நீ போனா அங்க கல்யாணமே நடக்காதோ? அங்க அருண் அண்ணனே கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ என்னன்னா அங்க போய் என்னடி செய்ய போற? அதுவும் இல்லாம அவ சரியான சண்டைக்காரி, திடீர்னு சண்டை இழுத்துருவா. அங்க போய் நின்னுக்கிட்டு அவகிட்ட மழுக நிக்கணும். இது தேவையா? இங்க பாரு, நம்ம சட்டி செவனேன்னு வீட்டுல இருப்போம். நமக்கு இதெல்லாம் தேவையில்ல. நம்ம சோழியை பத்திட்டு கம்முன்னு கிடக்குறதா நமக்கு நல்லது. என்னது, சண்டையை இழுத்துருவாளா? அவ? பின்ன நான் என்னத்துக்கு இருக்கேன்? அவ சண்டைய மட்டும் இழுக்கட்டும், அப்படம் பாரு நான் யாருன்னு காட்டுறேன். சண்டை இழுத்துருவாளாம்ல, சண்டை. ஏ அப்பா, உன்னை அவளையும் ஒரு திராஸ்ல வச்சா சடி
காலையும் மண்டையும் பாடேன். சரி சரி, நேரம் ஆயிட்டு, வயிறு வேற சுள்ளுன்னு பசிக்கு. வாடி, முதல்ல போய் சாப்பிடுவோம். சாப்பாட்டுக்கு அப்புறம் தான் எதுனாலும். ஆமாண்ணே, அதான பார்த்தேன். என்னடா சண்டையை போட்டு போட்டு எனக்கு சுள்ளுன்னு பசிக்க ஆரம்பிச்சிட்டு. சை, என்னதான் வயிறோ தெரியல. வானே போய் சாப்பிட போவோம். அதான்டி, நம்ம சும்மா செவனேன்னு இருந்தா பசிக்க மாட்டேங்குது. கொஞ்சம் சண்டையை கிண்டையே போட்டோன்னு வச்சுக்கோ, அப்படியே பசிக்க ஆரம்பிச்சிடும். வா போவோம். சரிண்ணே. ஏ அப்பா, மல்லுக்கு தான் நிப்பா. ஆனா சாப்பாடு விஷயத்துல மட்டும் இவளை அடிச்சுக்க முடியாது. நம்மளுக்கு சரி சமமா இருப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்று திருமண நாளை கொண்டாடும் மகேஸ்வரி அம்மா அவங்களுடைய பையன் கார்த்திக்கும் மருமக பவித்ராக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? உங்களுடைய பையனுக்கு இன்று திருமண நாள்னு சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுடைய மகன் கார்த்திக்கும் மருமக பவித்ராக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்று திருமண நாளை கொண்டாடும் கார்த்திக்கும் பவித்ராக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் கார்த்திக் அண்ணா, ஹாய் பவித்ரா அண்ணி, உங்க 2 பேருக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்று திருமண நாளை கொண்டாடும் கார்த்திக் பவித்ரா அவங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை எங்கள் சார்பாகவும் ஜிஎன்ஜே ஸ்டோரிஸ் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். என்னடா கமெண்ட் சொல்லவே வரலன்னு எல்லாரும் பார்க்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீக் அடுத்த வீக்லாம் கதையை போடுவோம். ஆனால் கமெண்ட் சொல்ல வருவோமான்னு தெரியல. ஏன்னா 1ஆம் தேதி நாங்கள் திரும்பவும் ஊருக்கு கிளம்புறதா இருக்கோம். அந்த பிஸியில் தான் வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஊடையில் கதை எடுக்க முடியுது. அதனால் கதையும் ஷார்ட்டாக தான் வரும்னு நினைக்கிறேன். தெரியல, முடிஞ்ச அளவுக்கு கதையை போடுவோம். ஆனால் கமெண்ட் வருமானு தெரியல. ஊருக்கு போய் 1 வீக் ஆன பிறகு தான் என்னால் கண்டினியூவாக கதையும் கமெண்ட்டும் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். எங்க அத்தா அப்படித்தான் சொல்லுவாரு. ஊருக்கு போன பிறகு கதையை உட்காந்து எடுத்துட்டு இருப்பியா, வெளியே போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும் பாரு. அதனால அவர் பேச்செல்லாம் யாரும் கேட்காதீங்க. இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஏப்ரல் மே மட்டும், சரியா? அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இந்த அனிதா எப்பவுமே ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கா அப்படின்னு தானே பார்க்குறீங்க. என்ன செய்யறது, நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? ஹாய் தமிழ் செல்வம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அண்ணா. ஹாய் தமிழ் செல்வம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அண்ணா. ஹாய் தமிழ் செல்வம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அண்ணா. ஹாய் மகி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் மகி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? சாப்பிட்டியா? லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் மகி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சுஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது என்ன கடுப்பாக இருக்குது? இதெல்லாம் நடக்கக்கூடாது. ஐஸ்வர்யா பாவம், அனிதா மோசம், இந்த தங்கச்சியும் மோசமாக இருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்க எப்பவுமே அப்படித்தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே மாதிரி எல்லாம் நடக்கும். கவலைப்படாதீங்க. ஹாய் சுஜி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கவலைப்படாமல் இருங்க, எல்லாம் நல்லதாகவே நடக்கும்னு நம்புவோம். ஹாய் சுஜியக்கா, எப்படி இருக்கீங்க? அனிதா மோசம்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. என் தங்கச்சி கறி மோசம் தான், அது எனக்கே தெரியும். அது என்ன என்னையும் மோசம்னு போட்டிருக்கீங்க? சரி பார்ப்போம். ஐ லவ் யூ அக்கா. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனிதா உன் தங்கச்சை நம்பாத, கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன நேசமணிக்கா, மூளையை யூஸ் பண்ணணும்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. சரி யூஸ் பண்ணுவோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்பப்போ மூளை மலங்கி போயிடுது, என்ன செய்யறது? மலங்கி போயிடுது, என்ன செய்யறது? ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எபிசோடு சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நேற்று கமெண்ட் போட்டிருக்கீங்களே, அனிதா தங்கச்சியை பார்க்க கோபமாக வருது, பார்க்க பிடிக்கல. ஐஸ்வர்யாக்கா அஸ்வின்செல்லாம் சூப்பராக பேசுகிறாங்க. அஸ்வின்செல்லாம் சாங் சூப்பராக பாடுறாங்க. ஐஸ்வர்யாக்கா அஸ்வின்செல்லாம் அருண் செல்லம் அபிதா செல்லம் எல்லாரும் சூப்பராக இருக்காங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. சூர்யா எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானா? பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்காங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? ஐ லவ் யூமா. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்காங்க? சூர்யா செல்லா எப்படி இருக்கான்?
ஹாய் லட்சுமி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐசக்கா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், அபிதா செல்லம், வந்தி செல்லம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குமார் புராணம் ரொம்ப ஓவரா தான் போகுது. அனிதாக்கா ஐசக்கா சரியா கணிச்சு தான் சொல்றாங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. என்ன லட்சுமி அக்கா, குமார் புராணம் ரொம்ப ஓவரா தான் போகுதா? என்னதான் இருந்தாலும் என் ஃப்ரெண்டு இப்போ ஃப்ரெண்டு பின்ன புராணம் போதாக்கும் நல்லா தான் சொல்லுவீங்கல்ல. அப்புறம் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ ஸோ மச் அக்கா. குமார் புராணம் ரொம்ப நாளாகவே போயிட்டு இருக்கு, அதுவும் ரொம்ப ஓவராக தான் போகுது. என்ன செய்யறது? ஹாய் தீபா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குமார் யுவர் டாக் இஸ் நாட் கரெக்ட், ஹோப் த மேரேஜ் டசன்ட் ஸ்டாப் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கீழே குமார்னு யாரோ கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் என்ன பண்ணினேன்னு ஐயோ சாமி, இப்போதான் நானே அந்த கமெண்ட்டை பார்க்குறேன். நீங்கள் ஒன்றுமே பண்ணலை சாமி, உங்கள் பேர் வச்சிருக்கிற குமார் தான் நிறைய பண்ணுறாரு. அப்புறம் எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐயோ குமார் நான் என்ன பண்ணேன்னு கேட்டிருக்காரு. யார் அந்த குமார்? இப்போதான் பார்க்குறேன். சரி சரி தீபாக்கா, ரொம்ப கோவப்படாதீங்க. மேரேஜ் காரணம் கொண்டு ஸ்டாப் பண்ணக்கூடாது, அப்படித்தானே? சரி சரி பார்ப்போம். ஐ லவ் யூ அக்கா. ஹாய் தீபாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அபிதாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? லவ் யூ அக்கா. ஹாய் அபிதாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் அபிதாக்கா எப்படி இருக்கீங்க? பசங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ரேணுகாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனிதா எப்போதும் சுயநலமாக தான் இருக்கிறா. அஸ்வின் பாட்டு சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. உண்மைதான், எப்போவுமே அவ சுயநலவாதி தான். என்னக்கா நீங்கள் ரேணுகாக்கா சொல்கிறாங்கன்னா நீங்களும் சொல்லுவீங்களா? அனிதாவை எல்லாருக்கும் அப்படித்தான் தெரியும். அனிதா கூட பழகி பாருங்க, அப்புறம் புரியும் அனிதா எப்படிப்பட்டவனு. சுயநலவாதின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கீழே நேசமணியக்கா அனிதா நல்லவளா கெட்டவளா, கதை போகிற போக்கே சரியில்லையேன்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் பொறுத்திருந்து பாருங்க. ஐ லவ் யூ அக்கா. ஹாய் ரேணுகாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் முருகன் அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அஸ்வின் செல்லம், பேசுவது செம்ம செம்ம அழகா இருக்கு. ஐசக்கா ரொம்ப ரொம்ப நல்ல குணமா இருக்கீங்க. அனிதாக்கா உங்க மூக்கு மேல கோபம் வருது, கோபத்தை குறைக்க வேண்டும். அனிதாக்கா, ஐசக்கா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், அபிதா செல்லம், அவந்திகா செல்லம், செல்லக்குட்டி, அம்முக்குட்டி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ செம்ம சூப்பரா இருக்கு, தமிழ்ல பதில் அனுப்புங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. சாரி அக்கா, கமெண்ட் ரிப்ளை பண்ணல, டைரக்டா கமெண்ட்டை வாசிச்சிட்டோம். ஹாய் முருகன் அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கோபம் ரொம்ப வருதுல்ல அனிதாக்கு, சரி குறைச்சிக்கிறேன். ஹாய் முருகன் அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹஜிகா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? வீடியோ சூப்பர் சூப்பர். அஸ்வின் பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருக்க. தேங்க்யூமா. ஹாய் ஹஜிகாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹஜிகாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் ஹஜிகாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரசாந்தினி எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? ஹாய் பிரசாந்தினி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனிதாக்கா, இசக்கா, அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், அபி செல்லம், வந்திகா செல்லம், ஏன் அரவிந்த் மாமா இப்படி இருக்கீங்க? எது நடந்தாலும் அனிதாக்கா மேலேயே ஏன் பழி போடுறீங்க? ஐசக்காக்கு ஏதாவது வரவ மாதிரி அனிதாக்காக்கு வந்தால் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க அரவிந்த் மாமா. இன்னொரு வாட்டி யாராவது அனிதாக்கா மேலே பழி போட்டீங்க, அப்புறம் நடக்கிறதே வேறுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் கமெண்ட்டுக்கு மாமாவே ரிப்ளை கொடுப்பாரு. ஐஸுக்கு வந்த மாதிரி அனிதாக்கு வந்தா நிம்மதியா இருப்பீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்க. அது எப்படி? யாருக்கு வந்தாலும் கஷ்டம் தான். அது அனிதாவா இருந்தாலும் ஐஸா இருந்தாலும் சங்கடம் தானே. யாருக்குமே எதுவும் வர வேண்டாம் தான் மாமா நினைக்கிறேன். ஆனா அனிதா ஏதாவது சொல்லியிருப்பா, அதனால திட்டிருப்போம். இது ஒரு விஷயமா? பழி என்ன பழி போடுறாங்க? ஒரு வீட்டுக்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வந்தா 2 பேரும் சமாதானமா போற சொல்றது பழி போடுறதா அர்த்தமா? இவ ஏதாவது சொல்லியிருப்பா, அதுக்கு பதில் சொல்லியிருப்பேன். ஹாய் பிரசாந்தினி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் விஜயா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? ஈஸ்டர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர். ஹாய் விஜயாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் விஜயாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மாசிலா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? சாப்பிட்டியா? லவ் யூ ஸோ மச்மா.
கத்தாரில் கடும் வெயிலாக இருக்குமே. ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சரண் விஜய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சரண் விஜயக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சரண் விஜயக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? லவ் யூ ஸோ மச் அக்கா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் எங்கள் ஃபேமிலியோட உங்களை சந்திக்கிறோம். பாய். என்ன எல்லாரும் அனிதாவை அப்படியே வாரி வாரி கொட்டி திட்டிக்கிட்டு இருக்கீங்க? அனிதா நல்லவளா கெட்டவளான்னு யாருக்கும் தெரியல. அனிதா எப்படிப்பட்டவனு அனிதாக்கே தெரியல. நீங்க பொறுத்திருந்து பாருங்க, திட்டாதீங்க. ஐ லவ் யூ so much my dear family and friends. I love you. Bye.